இருண்ட காட்டில் மிகவும் பழமையான ஒரு மரம் அடர்ந்து வலுவாகவும் உயரமாகவும் நிற்கிறது. அது எவ்வளவு வருடங்களாக இங்கு இருக்கிறது என்பது யாருக்கும் சரியாக தெரியாது. இந்த பெரிய மரம் அதன் பெரிய இலைகளில் பெய்யும் மழையின் பெரும்பகுதியை சேகரிக்கிறது. இது சில தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சரியான தங்குமிடமாக இருக்கிறது. அதன் கிளைகள் பரந்துதிறந்த கைகளை போன்று இருக்கும். சமீபத்தில் ஒரு புறா குடும்பம் மரத்தின் கிளைகளில் குடியேற வந்தது. அவர்களை மரம் அன்புடன் வரவேற்றது. மேலும் இது பாதுகாப்பான புகலிடமாகவும் அமைதியான இடமாகவும் புறாக்களுக்கு இருந்தது. குட்டி புறாக்களுக்கு இது ஒரு உண்மையான சோலை. அங்கு அவர்கள் தங்கள் மென்மையான கூட்டில் சௌகரியமாக வாழ்கின்றனர். ஒரு நாள் அந்தி சாயும் போது ஒரு பரந்த மரத்தில் கூடு கட்டிய புறா குஞ்சுகளை அச்சுறுத்தியது. ஆபத்தை உணர்ந்த மரம் பருந்தின் தாக்குதலை முறியடித்து தன் கிளைகளால் அவர்களை காத்தது. பருந்து பறந்து போனது. புறாக்கள் மரத்திற்கு அரவணைப்பில் நன்றி சொன்னது. ஒரு நாள் 2 இளம் கரடி குட்டிகள் தாயுடன் மரத்தின் அடியில் தங்குவதற்கு வந்தனர். ஒரு நாள் கரடி குட்டிகள் மரத்தின் அருகே இருந்த முட்புதர்களில் சிக்கிக் கொண்டது. அதன் துயரத்தை உணர்ந்த மரம் ஒரு கிளையை நீட்டி குட்டிகளை காப்பாற்றியது. மற்றொரு நாள் 2 சிறிய அணில்கள் இங்கு வந்தனர். அவர்கள் நாள் முழுவதும் மரத்தில் குதித்து தின்பண்டங்களை தேடுகிறார்கள். ஒருவரை ஒருவர் துரத்தி விளையாடுகிறார்கள். ஒரு நாள் கடுமையான புயல் வீசியது. விலங்குகள் பயத்தில் நடுங்கினர். ஆனால் மரம் அதன் கிளைகளை அகலமாக விரித்து தீங்கு விளைவிக்காமல் பாதுகாக்கிறது. புயல் வீசும்போது காற்று மற்றும் மழையில் இருந்து பாதுகாப்பாக மரத்தின் தண்டுக்கு அருகில் புறாக்கள் பதுங்கி நிற்கின்றன. கரடி குட்டிகள் இடியால் பயந்து அதன் உறுதியான கிளைகளுக்கு அடியில் தஞ்சம் அடைகின்றன. பொதுவாக மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் அணில்கள் கூட பாதுகாப்பிற்காக மரத்தின் பட்டையை ஒட்டி இருந்தனர். காற்றின் வேகத்திலும் மரம் உறுதியாக நின்றது. அதன் வேர்கள் பூமியில் நங்கூரமிட்டு நின்றன. மெதுவாக புயல் கடந்து காட்டில் ஒரு அமைதியை விட்டுச் சென்றது. மரம் மீண்டும் இயற்கையின் சீற்றத்திலிருந்து தங்களை காப்பாற்றியதை அறிந்த விலங்குகள் புன்னகையுடன் நன்றியுரைத்தனர்.